ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோல நம்ம ஒரு அரேல இருக்கிற எலிமெண்ட்ட எப்படி சார்ட் பண்றத பத்தி பார்க்க போறோம். நான் வந்துட்டு அசெண்டிங் ஆர்டர்ல சார்ட் பண்ண போறேன். ஸோ அதுக்கு நான் யூஸ் பண்ற மெத்தட் வந்துட்டு செலக்ஷன் சார்ட். நமக்கு ஆல்ரெடி தெரியும் நெறையா சார்ட்டிங் மெத்தட் இருக்கு. பபிள், ஹீப், மெர்ஜ் அந்த மாரி இருக்கு. நான் யூஸ் பண்றது செலக்ஷன். இது ரொம்பவே ஈசியஸ்ட்டான மெத்தட். ஏன்னா, இது எல்லாராலயும் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இனிஷியலா ஒரு அரே இருக்கு. அதில டைரக்ட்டா எலிமெண்ட்ஸ ஸ்டோர் பண்ணியிருக்கேன். நம்ம அரேக்கு இந்த மாரி ஒரு பாக்ஸ் போட்டுப்போம். அதில ஒரு 5 எலமெண்ட்ஸ் இருக்கா? அப்போ 5 பாக்ஸ் போட்டுக்கோங்க. எடுத்தோனே 40 இருக்கு. அடுத்தது 10, அடுத்தது 30, அடுத்தது 20, அடுத்தது 50. இப்ப எதுக்காக 2 லூப்ன்னு தெளிவா பார்ப்போம். இப்ப i வேரியபிள்ல ஒரு லூப் இருக்கு. j வேரியபிள் யூஸ் பண்ணி ஒரு லூப் இருக்கு. இப்ப iல ஸ்டார்ட்டிங் வேல்யூ 0 வச்சுக்கிறேன். jல வந்து பார்த்தீங்கன்னா, i+1 வச்சுக்கிறேன். ஓகேவா? அப்போ இந்த பொசிஷனையும், இந்த பொசிஷனையும் எடுத்துக்கிறேன். அதாவது என்ன பண்றேன்னா, iல இந்த வேல்யூ இருக்கும் 40. இந்த 40 வந்துட்டு 10 விட கிரேட்டரான்னு கேட்கிறேன். கிரேட்டர்னா என்ன பண்ணிடுறேன்னா, இதையும் ஸ்வாப் பண்ணி விட்டுறேன். அதாவது இந்த இடத்துல 40 வந்துரும். இப்போ இது இருக்காது. இந்த இடத்துல 10 வந்துரும். ஓகேவா? இப்போ ஐயோட வேல்யூ இதே பொசிஷன்ல தான் இருக்கும். ஜே தான் நவுந்து நவுந்து போகும். ஓகே. ஜே என்ன பண்ணும்னா, அடுத்த வேல்யூ வச்சு ஐ கூட கம்பேர் பண்ணும். இப்போ இந்த 10யும் 30யும் கம்பேர் பண்ணும். 10 வந்து 30 விட கிரேட்டர் ஆகும்போது இல்ல. அடுத்தது ஜே நவுந்து இங்க போகும். 10 வந்து 20 விட கிரேட்டர் ஆகும்போது இல்ல. அடுத்தது ஜே நவுந்து இங்க போகும். 10 வந்து 50 விட கிரேட்டர் ஆகும்போது இல்ல. அப்ப எதுவுமே இல்லையா? அப்ப இருக்கறதுலே ஸ்மாலஸ்ட் எலிமெண்ட் 10 தான் போல இருக்கு. அதனால தான் அது ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல கரெக்ட்டா வந்துட்டு உட்காந்துருச்சு. ஓகேவா? இப்ப i வந்துட்டு அடுத்தது இந்த பொசிஷன் மூவ் ஆகும். 40ல இப்போதைக்கு இருக்கும். j வந்து பார்த்தீங்கன்னா, i+1 தானே. அப்ப இந்த 30யும் 40யும் கம்பேர் பண்ணணும். 40 வந்து 30 விட கிரேட்டரா? ட்ரூனா என்ன பண்ணிடணும்னா, இப்ப இந்த இடத்துல 40 வந்துரும். இந்த இடத்துல 30 வந்துரும். இப்ப j வந்துட்டு இந்த 40லேருந்து நவுந்து இந்த இடத்துல 20 கூட கம்பேர் பண்ணும் இப்ப. 30 வந்து 20 விட கிரேட்டர் ஆகும்போது கிரேட்டர் தான். அப்ப கிரேட்டரா அப்படின்னு செக் பண்ணும்போது என்ன ஆகும்னா, ஸ்மாலர்லாம் ஃப்ரண்ட்ல வரும். அப்போ இந்த இடத்துல 20 வந்துரும். இந்த இடத்துல 30 ரீப்ளேஸ் ஆயிடும். இப்போ 20 வந்து 50 விட கிரேட்டர் ஆகும்போது இல்ல. அப்போ இது ஸ்கிப் பண்ணிடும். இப்போ செகண்ட் லோவஸ்ட் வேல்யூ 20 வந்துட்டு கரெக்ட்டா செகண்ட் பொசிஷனுக்கு வந்துருச்சு பாருங்க. இப்போ அடுத்த வாட்டி ஜம்ப் ஆகி இங்க வரும். இந்த இத வச்சு இது 2யும் நம்ம கம்பேர் பண்ணணும். ஓகேவா? இப்போ 40 வந்து 30 விட கிரேட்டர் ஆகும்போது ட்ரூ. அப்ப என்ன பண்ணிடணும்னா, உடனே 30 இந்த இடத்துல மாத்திட்டு, 40 இந்த இடத்துல மாத்திடணும். ஓகேவா? இப்போ 30 வந்து 50 விட கிரேட்டர் ஆகும்போது இல்ல. அப்ப ஸ்கிப் பண்ணிடும். இப்போ 3 ஸ்மாலஸ்ட் வேல்யூ 30 வந்துட்டு கரெக்ட்டா வந்துருச்சு. இப்ப அடுத்த வாட்டி இந்த 40ய வச்சு 50 கூட கம்பேர் பண்ணணும். 40 வந்து 50 விட கிரேட்டர் ஆகும்போது இல்ல. இல்லன்னா அப்படியே விட்டுறணும். இப்ப பாருங்க 10, 20, 30, 40, 50. ஒரு லூப் வந்துட்டு ஒரு வேல்யூவா நவுந்து போறதுக்கு. இன்னொரு லூப் எதுக்குன்னா, ஒரு வேல்யூ வச்சுட்டு ரிமைனிங் எலிமெண்ட் எல்லாம் கம்பேர் பண்றது. ஒரு லூப் இந்த ஒரு வேல்யூ மட்டும் எடுத்துக்கும். ஒரு வேல்யூ வச்சு இந்த மத்த எல்லா வேல்யூவும் கம்பேர் பண்றதுக்காக இன்னொரு லூப். இத நான் வந்துட்டு இப்போ வாயால சொல்லிட்டேன். இத ஒரு எக்ஸாம்பிளோட இப்போ எக்ஸ்ப்ளனேஷனோட பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலா புரியும். இப்ப எடுத்தோனே ஐல 0ங்கிற வேல்யூவ இனிஷியலைஸ் பண்ணிடுறேன். இப்ப இந்த இடத்துல நான் வந்துட்டு i லெஸ் தென் n-1 ஏன் போட்டிருக்கேன்னா, நான் இந்த பொசிஷன் வரைக்கும் எனக்கு நான் சார்ட்டிங் பண்ண தேவையில்ல. இதோடயே சார்ட்டிங் எனக்கு முடிஞ்சிரும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல 50 இருக்கு. இதுதான் லாஸ்ட் சார்ட்டட் எலிமெண்ட். நான் 50க்கு அப்புறம் இந்த இடத்துல ஏதாவது எலிமெண்ட் இருக்கா? இந்த இடத்துல எதுவுமே இல்ல. நம்ம 50ய நான் எது கூட போய் கம்பேர் பண்ணுவேன்? அதனால எனக்கு இதுவரைக்கும் முடிஞ்சுட்டாலே சார்ட் ஆயிட்டதா அர்த்தம். லாஸ்ட் எலிமெண்ட் வந்துட்டாலே அது ஆல்ரெடி சார்ட்டடு. அது செக் பண்ண தேவையில்ல. ஸோ அந்த மாரி சிச்சுவேஷன் வரும். அது நம்ம ப்ரோகிராம் பார்க்கும்போது இன்னும் தெளிவா புரியும். இப்போ ஐயோட வேல்யூ லெஸ் தென் n-1 ஆகும்போது கண்டிஷன் ட்ரூ. ஐ வந்துட்டு 0 இருக்கு. 0 வந்துட்டு 4 விட லெஸ்ஸர் ஆகும்போது கண்டிஷன் ட்ரூவா? திரும்ப கீழ வருது. இங்க ஜேன்னு ஒரு லூப் ஸ்டார்ட் பண்றேன். இங்க i+1 வேல்யூ எடுத்து ஜேல வச்சுக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் வேல்யூ செகண்ட் வேல்யூ கூட தானே கம்பேர் பண்ணணும். அதனால தான் ஜே லூப்ப i+1லேருந்து ஸ்டார்ட் பண்றேன். i+1னா 0 + 1 1 ஓகேவா? இப்போ ஜே லெஸ் தென் n ஆகும்போது 1 வந்து 5 விட லெஸ்ஸர் ஆகும்போது கண்டிஷன் ட்ரூ. கண்டிஷன் ட்ரூனா இங்க கீழ ஒரு இஃப் கண்டிஷன் இருக்கு. இஃப் அரே ஆஃப் i கிரேட்டர் தென் அரே ஆஃப் j ஓகேவா? இப்போ இஃப் கண்டிஷன்ல என்ன செக் பண்றோம்? அரே ஆஃப் iயோட வேல்யூ கிரேட்டர் தென் அரே ஆஃப் j ஆன்னு கம்பேர் பண்றேன். அதாவது அரே ஆஃப் 0 இண்டெக்ஸ்க்கு நேரா என்ன இருக்கு? 40. அது வந்துட்டு அரே ஆஃப் j இண்டெக்ஸ்ல என்ன இருக்கு? 1ஆ? அப்போ 1 இண்டெக்ஸ்க்கு நேரா என்ன இருக்கு? 10. அப்போ 40 வந்து 10 விட கிரேட்டரான்னு கம்பேர் பண்ணும்போது கண்டிஷன் ட்ரூ. கண்டிஷன் ட்ரூனா என்ன பண்ணணும்னா, இது நம்ம ஸ்வாப்பிங். இந்த டெம்பரரி வேரியபிள் வச்சு ஸ்வாப் பண்ணுவோம்ல, அந்த மாரி ஸ்வாப் பண்ணிக்கணும். எடுத்தோனே a ஆஃப் iயோட வேல்யூ எடுத்து டெம்பரரில வச்சிரணும். a ஆஃப் iனா a ஆஃப் 0க்கு நேரா என்ன இருக்கு? 40 வந்து டெம்புக்கு வந்துரும்.
அதுக்கப்புறம் ஏ ஆஃப் ஜேயோட வேல்யூ எடுத்து ஏ ஆஃப் ஐல மாத்திடணும். ஏ ஆஃப் ஜேக்கு நேரா இருக்கு 10 இருக்கா? 10 எடுத்து இந்த பொசிஷன்ல மாத்திடணும். புரியுதா? இப்போ டெம்ப் எடுத்து ஏ ஆஃப் ஜேல வச்சிடணும். டெம்ப்ல என்ன இருக்கு? 40. அது இப்போ இந்த இடத்துல 40ன்னு மாறிடும். இப்போ ஸ்வாப் பண்ணிட்டோம். இப்போ ஜே வந்து 2ன்னு இன்கிரிமெண்ட் ஆகும். இப்போ இன்னர் ஃபார் லூப் தான் இன்கிரிமெண்ட் ஆகும். ஓகேவா? இன்னர் லூப் ஃபால்ஸ் ஆனா தான் அவுட்டர் ஃபார் லூப்பை இன்கிரிமெண்ட் பண்ணணும். இப்போ ஜேல 2 இருக்கா? 2 லெஸ் தென் 5ங்கும்போது கண்டிஷன் ட்ரூ திரும்ப வருது. ஏ ஆஃப் ஐ கிரேட்டர் தென் ஏ ஆஃப் ஜேன்னு கம்பேர் பண்ணுறோம். ஏ ஆஃப் ஐனா ஏ ஆஃப் 0க்கு நேரம் என்ன இருக்குது? 10. 10 வந்து 30 விட கிரேட்டர் ஆகும்போது ஃபால்ஸ். ஃபால்ஸ்னா திரும்ப ஜேவை 3ன்னு இன்க்ரிமெண்ட் பண்ணணும். கண்டிஷன் செக் பண்ணும். 3 லெஸ் தென் 5ங்கும்போது கண்டிஷன் ட்ரூவாக திரும்ப கீழே வருது. அரே ஆஃப் ஐ கிரேட்டர் தென் அரே ஆஃப் ஜே அப்படின்னு கம்பேர் பண்ணுறோம். அரே ஆஃப் ஐயில் 10 இருக்கா? 10 வந்து 20 விட கிரேட்டர் ஆகும்போது இல்லை. இல்லைன்னா இஃப்பை ஸ்கிப் பண்ணிவிட்டு ஜேவை 4ன்னு இன்க்ரிமெண்ட் பண்ணும். 4 லெஸ் தென் 5ங்கும்போது எகெயின் கண்டிஷன் ட்ரூ திரும்ப கீழே வருது. இஃப் கண்டிஷனா அரே ஆஃப் ஐயில் 10 இருக்குது. அரே ஆஃப் ஜேயில் 50 இருக்குது. 10 வந்து 50யோட கிரேட்டர் ஆகும்போது ஃபால்ஸ். இப்போ ஜே 5ன்னு இன்க்ரிமெண்ட் ஆகும். 5 லெஸ் தென் 5ங்கும்போது இன்னர் லூப்பு இப்போ ஃபால்ஸ் ஆகிடும். இப்போ இன்னர் லூப்பு இங்கே ஆரம்பிச்சு இங்கே முடியுதா? இங்கே ஃபால்ஸ் ஆயிடுச்சுன்னா அவுட்டர் ஃபார் லூப்பை இன்க்ரிமெண்ட் பண்ணணும். இப்போ தான் ஐயை 1ன்னு இன்க்ரிமெண்ட் பண்ணணும். இப்போ இருக்கறதுலே ஸ்மாலஸ்ட் எலிமெண்ட் 10ங்கிறது பாருங்க ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல கரெக்ட்டா வந்துருச்சு. ஓகேவா? இப்போ நம்ம செகண்ட் பொசிஷன வச்சு அதுக்கப்புறம் ரிமைனிங் பொசிஷன்லாம் கம்பேர் பண்ணணும். ஓகேவா? அப்போ அதனால எடுத்தோனே இப்போ ஐல 1 இருக்குமா? அது 1 லெஸ் தென் n-1 ஆகும்போது அதாவது 4 கண்டிஷன் ட்ரூ. 1 வந்து 4ஓட லெஸ்ஸர் ஆகும்போது கண்டிஷன் ட்ரூவா திரும்ப கீழே வரும். ஜேவை முதலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா? எப்போதுமே 2 ஃபார் லூப் இருந்துச்சுன்னா, இன்னர் ஃபார் லூப் ஃபால்ஸ் ஆயிட்டு திரும்ப இன்கிரிமெண்ட் ஆயிட்டு அவுட்டர் ஃபார் லூப்லேருந்து மேலேருந்து வரும்போது, இன்னர் ஃபார் லூப்பை முதலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ எகெயின் i+1 எடுத்து ஜேல வைக்கணும். ஐல கரண்ட்டா 1 இருக்கு. 1 + 1 2 அது ஜேல வச்சாச்சா? இப்போ ஜே லெஸ் தென் அதாவது 2 லெஸ் தென் 5ங்கும்போது கண்டிஷன் ட்ரூ திரும்ப கீழே வருது. ஏ ஆஃப் ஐ அது அரே ஆஃப் ஐ கிரேட்டர் தென் அரே ஆஃப் ஜே அதாவது 40 வந்துட்டு 30 விட கிரேட்டர் ஆகும்போது கண்டிஷன் ட்ரூ. கண்டிஷன் ட்ரூனா இந்த டெம்ப் இது மாரி வச்சு ஸ்வாப் பண்ணிடணும். ஏற்கனவே நான் பண்ணி காமிச்சேனே. இந்த ஸ்வாப்பிங் நம்ம திரும்ப திரும்ப பண்ணிட்டு இருக்க தேவையில்ல. இங்க இருக்கிற வேல்யூ இங்க வந்துரும். அத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ செகண்ட் பொசிஷன்ல 30 இருக்கும். தேர்ட் பொசிஷன்ல 40 இருக்கும். ஸ்வாப் பண்ணியாச்சா? இப்போ ஜேவ 3ன்னு இன்கிரிமெண்ட் பண்ணுங்க. 3 லெஸ் தென் 5ங்கும்போது கண்டிஷன் ட்ரூ திரும்ப கீழே வருது. அரே ஆஃப் ஐ கிரேட்டர் தென் அரே ஆஃப் ஜேன்னு செக் பண்ணுறோம். அரே ஆஃப் ஐனா 30 வந்து 20 விட கிரேட்டரா அப்படின்னு செக் பண்ணும்போது கண்டிஷன் ட்ரூ. கண்டிஷன் ட்ரூனா திரும்ப ஸ்வாப் பண்ணி விடணும். இப்போ இந்த இடத்துல 30 வந்துரும். இந்த இடத்துல 20 வந்துரும். ஓகேவா? இப்போ ஸ்வாப் பண்ணி முடிச்ச பிறகு 4ன்னு இன்கிரிமெண்ட் ஆகும். 4 லெஸ் தென் 5ங்கும்போது கண்டிஷன் ட்ரூ திரும்ப கீழே வருது. அரே ஆஃப் ஐல 20 இருக்கு. 20 வந்து 50 விட கிரேட்டர் ஆகும்போது ஃபால்ஸ். ஃபால்ஸ்னா திரும்ப 5ன்னு ஜே இன்கிரிமெண்ட் ஆகாம 5 லெஸ் தென் 5ங்கும்போது லூப்பே ஃபால்ஸ் ஆயிடும். திரும்ப ஐய 2ன்னு இன்கிரிமெண்ட் ஆகும். 2 லெஸ் தென் 4ங்கும்போது ஃபார் லூப்போட அவுட்டர் ஃபார் லூப்பு கண்டிஷன் ட்ரூ ஆகுதா? திரும்ப கீழே வருது. முதலேருந்து i+1 வேல்யூ எடுத்து ஜேல வைக்கணும். ஐல 2 இருக்கா? 2 + 1 3 அத வந்து ஜேல வைக்கணும். 3 லெஸ் தென் 5ங்கும்போது கண்டிஷன் ட்ரூ. கண்டிஷன் ட்ரூனா அரே ஆஃப் ஐய அரே ஆஃப் ஜே கூட கம்பேர் பண்ணணும். அரே ஆஃப் ஐனா கரண்ட்டா 2 பொசிஷன் நேரா 40 இருக்கு. இத வந்துட்டு 30 கூட கம்பேர் பண்ணணும். கம்பேர் பண்ணும்போது 40 வந்து 30 விட கிரேட்டரா? அப்ப என்ன பண்ணிடணும் கண்டிஷன் ட்ரூவ ஸ்வாப் பண்ணி விட்றணும். இந்த இடத்துல 30 வந்துரும். இந்த இடத்துல 40 வந்துரும். ஸ்வாப் பண்ணி முடிச்ச பிறகு ஜேவ 4ன்னு இன்கிரிமெண்ட் பண்ணணும். 4 லெஸ் தென் 5ங்கும்போது கண்டிஷன் ட்ரூ திரும்ப கீழே வருது. அரே ஆஃப் ஐயோட வேல்யூவ அரே ஆஃப் ஜே கூட கம்பேர் பண்ணுறோம் கிரேட்டரான்னு. அதாவது அரே ஆஃப் ஐல கரண்ட்டா வந்துட்டு 30 இருக்கா? 30 வந்து 50 விட கிரேட்டர் ஆகும்போது ஃபால்ஸ். ஃபால்ஸ்னா ஜேவ 5ன்னு இன்கிரிமெண்ட் பண்ணு. 5 லெஸ் தென் 5ங்கும்போது ஃபால்ஸு. அப்போ இன்னர் ஃபார் லூப் ஃபால்ஸ் ஆயிடுச்சுன்னா, அவுட்டர் ஃபார் லூப்ப 3ன்னு இன்கிரிமெண்ட் பண்ணணும். இப்போ 3 லெஸ் தென் 4ங்கும்போது கண்டிஷன் ட்ரூ திரும்ப கீழே வருது. i+1 எடுத்து ஜேல வைக்கிறோம். ஐல ஏற்கனவே 3 இருக்கா? 3 + 1 4 அத ஜேல வச்சாச்சு. 4 லெஸ் தென் 5ங்கும்போது கண்டிஷன் ட்ரூ. அரே ஆஃப் ஐ கிரேட்டர் தென் அரே ஆஃப் ஜே. அரே ஆஃப் ஐல 3 இண்டெக்ஸ்க்கு நேரா என்ன இருக்கு? 40 இருக்கு. இந்த 40 வந்துட்டு 50 விட கிரேட்டர் ஆகும்போது ஃபால்ஸ். ஃபால்ஸ்னா 5ன்னு ஜேவ இன்கிரிமெண்ட் பண்ணும். 5 லெஸ் தென் 5ங்கும்போது இன்னர் ஃபார் லூப் ஃபால்ஸ். இன்னர் ஃபார் லூப் ஃபால்ஸ்னா அவுட்டர் ஃபார் லூப்ப 4ன்னு இன்கிரிமெண்ட் பண்ணணும். இப்போ 4 லெஸ் தென் 4ங்கும்போது அவுட்டர் ஃபார் லூப்பும் ஃபால்ஸு. புரியுதா? இப்போ ஏன் வந்துட்டு அவுட்டர் ஃபார் லூப்புக்கு 4ஓட முடிச்சுக்கிட்டோம்னு புரியுதா? இங்கேயே நமக்கு பெர்ஃபெக்ட்டா சார்ட் ஆயிடுச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட்டு 10 இருக்கு. அடுத்தது 20 இருக்கு. அடுத்தது 30 இருக்கு. அடுத்தது 40 இருக்கு. அடுத்தது கரெக்ட்டா 50 இருக்கு.
எப்போதுமே லாஸ்ட் எலிமெண்ட் வச்சு அடுத்தது நம்ம கம்பேர் பண்ணவே இந்த இடத்துல முடியாது. அதனால ஒரு ஐட்ரேஷனை நான் கம்மி பண்ணிக்கிறேன். இப்போ சார்ட்டட் ஆர்டரில் கரெக்டாக அரேஞ்ச் ஆயிடுச்சு. 10, 20, 30, 40, 15 சார்ட்டட் ஆர்டரில் பர்ஃபெக்டாக சார்ட் ஆயிடுச்சு. இப்போ இந்த லாஜிக்கை நம்ம அப்படியே சி ப்ரோக்ராமை மாற்றி ட்ரை பண்ணி பார்ப்போம். கண்டிப்பாக வந்துட்டு பர்ஃபெக்டாக சார்ட் ஆகும். இதுவே டிசெண்டிங் ஆர்டரில் உங்களுக்கு வேணும்னா ஒன்றுமே கிடையாது. இந்த சிம்பிள் எடுத்து கிரேட்டர் தனுக்கு பதில் லெஸ் தென் போட்டிங்கன்னா பிக்கஸ்ட் நம்பர் ஃபர்ஸ்ட்லேருந்து வந்துடும். பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பராக சார்ட் ஆகிடும். இந்த மாதிரி சார்ட் ஆகிடும். இப்போ இந்த லாஜிக்கை அப்படியே சி ப்ளஸ் ப்ளஸ் ப்ரோக்ராமாக மாற்றிருக்கேன். எடுத்தோடனே மெயின் பிளாக் இருக்கா, உள்ளார அரே ஒன்று டிக்ளேர் பண்ணும்போது இனிஷியலைஸ் வேல்யூ 5 வேல்யூ இனிஷியலைஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் லெங்த் வந்து nல இருக்குது. அதுக்கப்புறம் 2 ஃபார் லூப் யூஸ் பண்ணுறோம். அவுட்டர் ஃபார் லூப்புக்கு ஐங்கிற வேரியபிள், இன்னர் ஃபார் லூப்புக்கு ஜேங்கிற வேரியபிள் யூஸ் பண்ணியிருக்கேன். இங்கே இஃப் கண்டிஷனில் அரேவோட ஐயோட இண்டெக்ஸையும் ஜேவோட இண்டெக்ஸையும் கம்பேர் பண்ணிகிட்டே வரேன். கிரேட்டராக இருந்துச்சுன்னா ஸ்மாலஸ்ட் எலிமெண்ட் தூக்கி ஃப்ரண்ட்டில் அப்படியே ஸ்வாப் பண்ணிகிட்டே வரேன். ஸோ இந்தமாரி பண்ணும்போது கடைசியாக சார்ட்டட் ஆர்டரில் அசெண்டிங் ஆர்டரில் சார்ட் ஆகிடும். ஓகேவா? இப்போ நான் வந்துட்டு இந்த ப்ரோக்ராமை கம்பைல் அண்டு ரன் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், அசெண்டிங் ஆர்டரில் சார்ட் ஆகிருக்கு. இனிஷியலாக நமக்கு அரேயில் எப்படி இருக்குது, 40, 10, 30, 20, 15 இருக்குது. நம்ம ரன் பண்ணி முடித்த பிறகு எப்படி இருக்குது, சார்ட்டட் ஆர்டரில் அசெண்டிங் ஆர்டரில் சார்ட் ஆகிருக்கு. இதை நமக்கு டிசெண்டிங் ஆர்டரில் வேணும்னா இந்த சிம்பிளை மட்டும் லெஸ் தென்னு மாற்றினா போதும். இப்போ எகெயின் இந்த ப்ரோக்ராமை கம்பைல் அண்ட் ரன் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், டிசெண்டிங் ஆர்டர் பெருசுலேருந்து சின்னது வரைக்கும் சார்ட் ஆகிருக்கு.